आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. அயோத்தியில் போனா சரையூ நதியில தீர்த்தமாடணும். அதன் கரையில கோதானம் பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராமன் கோதானம் பண்ணின இடம். ராமன் காட்டுக்கு போறார். எங்க பிரயாணம் புறப்பட்டாலும் நம்ம யாத்ரா தானம்னு பண்ணணும். அதற்குரிய பிராமணனை கூப்பிட்டு அவருக்கு வேட்டி வச்சு உத்திரியம் வச்சு தட்சிணை வச்சு கொடுத்து சேவிச்சுட்டு யாத்திரை நன்னா இருக்கணும்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும். யாத்திரை முடிச்சுட்டு திரும்பி வந்த பிற்பாடு பாகவதர்களை கூப்பிட்டு அன்னதான ததியாராதனம் பண்ணணும். இது ரெண்டுமே வழக்கம். வெறுமை யாத்திரை போனோம் வந்தோன்னு செய்யக்கூடாது. யாத்திரை போறதுக்கு முன்னாடி யாத்திரா தானம் கொடுக்கணும். போயிட்டு வந்த பிற்பாடு அவர்களுக்கு ஆராதனை பண்ண வேண்டும். அதை போல ராமன் இப்ப யாத்திரை கிளம்புறார். காட்டுக்கு வேற எங்கேயும் இல்லை, காட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் காட்டே யாத்திரையா நினைச்சிருந்து சரி என்னென்ன தானம் பண்ணுவோம்னா ஒரு வயசான ஒருத்தர், நிறைய குழந்தைகள், ரொம்ப ஏழ்மை. அவரை பார்த்து மனைவி சொன்னார், ராமன் நிறைய தானம் பண்றாராம், இப்ப வாய்ண்டாத்தான் உண்டு, அவர்கிட்ட போய் கோதானம் வாங்கிட்டு வாங்கன்னார். ராமனே கட்டத்துல கிளம்புறார். நாங்கள்லாம் அழுதுன்னு இருக்கோம், இப்ப போய் தானம் வாங்க சொல்றியா அவர்கிட்டேன்னு சொன்னார். ராமன் தான் இந்த பிரஜைகளை காப்பாற்றணும். குழந்தை பாலுக்கு இல்லாத கஷ்டப்படுறது, வாங்கிட்டு வந்தா தான் ராமனுக்கே நல்ல பேர் போங்கோன்னா. வந்தார். ராமன் அவரை பார்த்துட்டு இப்ப போய் வரீரே பிராமணரே, எல்லாம் அன்னதானம் முடிச்சுட்டேன், வஸ்திரதானம் முடிச்சுட்டேன், ஸ்வர்ணதானம் முடிச்சுட்டேன், பூதானமும் முடிச்சுட்டேன், பரவாயில்ல. அதோ கொட்டில் முழுக்க 10,000 பசு நிறுத்தி வச்சிருக்கேன், இன்னும் கோதானம் முடியல. பக்கத்துல சீத்தை இருக்கா. எந்த தானத்தை ஆண்மகன் பண்ணணும்னாலும் அவ கூர்ச்சத்துல தண்ணீரை எடுத்து அவ தானத்துல தெளிச்சாதான் இவன் கொடுக்க முடியும். அப்படின்னா அவளுக்கு தெரியாத இவன் கொடுத்துடக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு என்னமோ நாம வங்கியிலே சேர்த்து கணக்குன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கோம். அது இன்னைக்கு வேணா இருக்கலாமே தவிர என்னைக்கோ சாஸ்திரம் சொன்னது அவ கூர்ச்சத்தால தீர்த்தத்தை எடுத்து தெளிக்கணும். தெளித்த பிற்பாடு தான் இவர் கொடுக்க முடியும். இவர் எந்த யஜ்யம் பண்ணிருந்தாலும் யாகம் பண்ணிருந்தாலும் பின்னாடி மனைவியை ஒரு கட்டு தர்பத்தை கொடுத்து நிற்க சொல்லுவா. இந்த தோல்ல, இந்த ஆணுடைய தோல்ல மனைவி இந்த தர்பம் தொடராப்புல தொட்டு நிற்கணும். அப்படின்னா இவர் பண்ற யாகத்துக்கு அவ அனுமதிக்கிறான்னு அர்த்தம். கேட்டா என்ன சொல்லுவான்னா தர்பத்தால குத்தின்னு இருக்கான்னுவா. அதுக்காகவில்லை, அவ தர்பத்தை வச்சுன்னு நீ பண்றதை நான் சம்மதிக்கிறேன் அனுமதிக்கிறேன்னு சொல்றதுக்காக. அப்ப தானம் கொடுக்கணும்னாலும் அவ கொடுத்தா தான். சீதை பக்கத்துல இருந்தா. வந்தார் பிராமணர், ராமாயணக்கு எதாவது தானம் கொடுனா, பரவாயில்ல கோதானம் தரேன். நம்ம கையில ஒரு சின்ன தடி வச்சுட்டு இருப்பாரோ, அதை சுத்தி தூக்கி அடியும். அது எவ்வளவு தூரம் போய் விடுறதோ அது வரைக்கும் இருக்கிற மாடு 9ன்னார் ராமன். அது என்ன இப்படி தூக்கி போட்டாலே 4 மாடு வரும், இப்படி போட்டா 10 மாடு வரும். இந்த பிராமணர் என்ன தெரியுமா பண்ணார், பேராசை விடலை. அவர் கட்டின்ற இந்த கச்சத்தை நல்லா இழுத்து சொருகின்றார். சொருகிண்டு தடியை சுத்தினார். சுத்தி வீசி அடித்தார். சீதைக்கு சிரிப்பு தாங்கலை. சீதை என்ன சிரிக்கிறே, வந்திருக்கார் ஒருத்தர், அவருக்கு தானம் வேண்டியிருக்கேன், இப்படி போய் சிரிக்கிறியன்னா. ஆமா, இவர் தூக்கி போட்டாலே 10 மாடு கிடைக்கும், இப்படி வீசி அடிச்சார்னா இவர் பிராமணருக்கு ஆசை எங்க போச்சு பத்தியா. இத்தனை மாட்டை கட்டுறதுக்கு இவர் குடிசையில் இடம் உண்டா, அது கூட இவர்கிட்ட கிடையாது, இவர் வாங்கிட்டு இருக்காரு. இந்த ஆசையோட தான் வந்திருக்காருன்னா தானம் கொடுக்கச்சே சீதை சிரிக்க கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாது என்று சொல்லி ராமன் தானம் கொடுத்த இடம் இன்னைக்கு இருக்கு சரையூ நதிக்கரையில். அதனால் நம்ம எப்ப அயோத்திக்கு போனாலும் அவ்விடத்தில் தானம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா 30,000 ரூபான்னா பசு வெறுமை கிடைக்குமான்னா கவலைப்படாதீங்க, அதுக்கு அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. பசு மாடு இருக்கும், கண்ணுக்குட்டி இருக்கும், இந்த படிக்கட்டில் அந்த படிக்கட்டில் அந்த படிக்கட்டில் எல்லா இடத்துலையும் வச்சிருப்பா. நம்ம போனால் ஒரு 100 ரூபா பணம் வச்சுக்கணும். மாட்டு கண்ணுக்குட்டியினுடைய வாழை நம்ம கையில் பிடிச்சி அதில் தீர்த்தம் சேர்த்து மந்திரம்லாம் சொல்லிடுவா. சொல்லிவிட்டு அது ஒரு பிராமணர் அவரும் பக்கத்திலே இருப்பார். அவர்கிட்ட அதில் கொடுத்துட்டா அவ்வளோதான், அந்த மாடு திரும்ப திரும்ப சுற்றிகிட்டே இருக்கும். ஒரே 100 ரூபா தான். அந்த 100 ரூபா வச்சு நீங்களும் தானம் பண்ணலாம், நீங்களும் தானம் பண்ணலாம். ஏன்னா இப்போ 30,000 ரூபா கொடுத்து மாட்டை வாங்கிடுவான்னா சரையூ நதிக்கரை முழுக்க மாடாத்தான் இருக்கும். அப்படி ஏற்பாடு பண்ணலேவா. அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நினைத்து கொண்டு நம்பி செய்கிறோம்னு அர்த்தம். நம்ம ஊர் பக்கம்தான் கோவில் கோலாகலம் பிரசாதம் எல்லாம் இருக்கும். வடக்க போனிட்டா நம்மாட்டம் புறப்பாடு பிரசாதம்லாம் இருக்கவே இருக்காது. இது எதிர்பார்த்து போகக்கூடாது. நாதஸ்வர கச்சேரி 10 நாதஸ்வரம் வச்சு ஒன்றும் தவிலே இல்லையேனும் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க.
நமக்கு போனால் சுண்டல் புளியோரை தத்தியோனம் சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுப்பா. அங்கே ஒன்றுமே கிடைக்காது, வெறும் தரிசனம் தான். அப்போ வடக்கே என்ன பெருமைன்னா பூமிக்குத்தான் பெருமை. அது ராமனுடைய திருவடிப்பட்ட பூமி இல்லையோ. நீங்கள் எப்பேற்பட்ட பங்களாவில் இருந்தாலும் அது ராமன் கால்பட்டதாக இருக்குமா? இருக்காது. அது ஒன்று தானே இந்த பூமிக்கே ஏற்றம். அங்கே போகிறச்சே நம்ம கொஞ்சம் ஆங்காங்க பிக்ஷை எடுக்கிறவா இருந்தால் போடுறதுக்கு தயாராக போகணும். வடக்கை யாத்திரை போகிறச்சவே நம்ம சில பேர் ஜாகிரதைப்படுத்திடுவா. திறக்கவே திறக்காதீங்க, ரொம்ப பிடுங்குவாங்க எல்லாரும். அதனால் கெட்டியாக உள்ள சுருக்கு பையை நல்லா உள்ளே வச்சுங்க, எடுக்கவே எடுக்காதீங்களோ. தப்பான அறிவுரை. நாம் அங்கே போகிறோம், யாரோ சரையு கரையில் 10 பேர் உட்காண்டிருக்கா, ஆளுக்கு ஒரு 2 ரூபா 5 ரூபா போட்டுட்டு தான் வரணும். எத்தனையோ செலவழிக்கணும். இதுக்குன்னு வந்திருக்கோம். என்ன பண்ணமோ அவன் நியாயமாக பேசுகிறானோ அந்நியாயமாக பேசுகிறானோ அவன் தானே அந்த கரையில் இருக்கான். அயோத்தியில் இருக்கிற பாக்கியத்தை அவன் பண்ணியிருக்கானோ இல்லையா? நமக்கு இது வரைக்கும் அது கிடைக்கலையே. நாம் எங்கேயோ உட்காந்து வடக்கு அயோத்தியை நினச்சிட்டு இருக்கமே தவிர அங்கேயும் இருக்கானே ஒருத்தான். அப்போ இருக்கிறவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எப்போ யாத்திரைக்கு போனாலும் தானத்துக்கும் தர்மத்துக்கும் தயாராக போகணும். மற்ற பேச்சுக்கள் பேசக்கூடாது. எங்கே புண்ணிய நதி கிடைச்சதுன்னாலும் குளிச்சுடணும். அங்கே போய் வெட்கம் பார்க்கக்கூடாது. நான் ஆண் குளிச்சிருக்கேன், பெண்ணு குளிச்சதில்லை, பழக்கம் இல்லை, எப்படி வேட்டியை கட்டிக்கணும்னு தெரியாது, எப்படி புடவை இழுத்து சொரிக்கணும்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணிட்டு இருந்தால் இப்போ இங்கேயே குளிச்சுட்டு இருக்க வேண்டியதான். இது இப்போ அங்கே போன பிற்பாடும் படிக்கட்டில் உட்காந்து கையில் கொண்டு போயிருக்கிற சொம்புலேருந்து ஜலத்தை இழுத்து கொட்டிப்பா. இதை நான் அழைச்சின்னு போகிறச்சே இதை நீங்கள் உங்கள் ஊர்லேயே பண்ணியிருக்கலாம். இதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கவே வேண்டாம். இப்போ இங்கேருந்து கங்கை கரைக்கு போயிட்டு அதன் படிக்கட்டில் உட்காந்து கையில் இருக்கிற சொம்புலேருந்து எடுத்து ஜலத்தை கொட்டிண்டா இறங்கணும். ஒருவேளை அடிச்சுன்னு படுத்துன்னா போனது தான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை அடிச்சுன்னு போச்சுன்னா போகிறது தான். போயிட்டா என்ன பண்ணுறதுன்னா முக்தி தரும் க்ஷேத்திரம்னு கேட்டு தானே வந்தீள். அப்புறம் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னா போனால் போக வேண்டியதான். பத்ரிகாசிரமத்துக்கு போகிறச்சே அப்படியே வண்டியாக உருளும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது. இப்போ ஏன்னா பின் சக்கரம் திரும்புறது கூட தெரியாது. பின்னாடி இருக்கிற சக்கரம் திரும்புகிற சமயம் இருக்கவே இருக்காது. பாதையில் ஒரு பக்க சக்கரம் தான் இருக்கும், இந்த பக்க பயமாக இருக்கும் நமக்கு. ஆனால் அவன் துளி கூட கவலையே இல்லாமல் ஓட்டிகிட்டே இருப்பான். போகிறது வருது போகிறதுன்னா உருண்டு விழும். உருண்டு விழுந்து பின்னாடி இருக்கிற வண்டி தாண்டி போகும். அது எங்கே விழுந்ததுன்னே பார்க்க மாட்டான். அதில் பார்த்தாலத்தை நேராக கங்கை. இப்போவும் காசியிலே பிணம் பாதி எரிஞ்சுட்டே இருக்கிறச்சே இழுத்து விடுவா. காசியில் இருக்கிற பிணத்துக்கு தீட்டும் கிடையாது, நாற்றமும் கிடையாது. அங்கே இருக்கிற மலருக்கும் எந்த புஷ்பம் வாசனை இருக்காது. யாரோ எடுத்துன்னு வருவா, யாரோ போயிடுவார். பிணத்தை எரிக்கணும், எரிச்சுட்டுருப்பா. எரிச்சதை பிடிச்சி இழுத்து விடுவா. இழுத்து விட்டு பாதி எரிஞ்சுட்டு இருக்கிறச்சு அடுத்த பணம் வந்துடும். அதனால் வைக்கணுங்கிறதுக்காக அப்படியே பிடிச்சி கங்கையில் இழுத்து விட்டுருவா. பாதி தான் போச்சேன்னா ஒன்றாகாது, எப்படியும் அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவார். கவலையே படாதீங்கன்னுவா. இதெல்லாம் வடக்கேன்னு இருக்கிறது. நமக்கு தெற்க இதெல்லாம் கொஞ்சம் சங்கோச்சம். அவ்வளோ தூரம் நமக்கு தைரியமே வராது. மனமும் கொஞ்சம் சுருக்கம். அவளுக்கு மனமும் ரொம்ப விசாலமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் 1000 பேர் இருக்கீங்களோ இல்லையோ, வடக்குத்திக்காரால் விட்டால் 3000 பேர் உட்காந்துருப்பான். நம்ம யாத்திரைக்கு போகிறச்சே இடம் பிடிக்க போவோம். சத்திரத்தெல்லாம் போய் தங்கணும் இல்லையோ, எத்தனை பேர் தங்க போறீள் அப்படி நான் கணக்கு பண்ணுவோம். 16 உள்ள இருக்குது, ஒரு உள்ளுக்கு 4 பேர் இருப்பா, 64 பேர். நான் அடிக்க வந்துடுவோம். இந்த ஊரில் எங்களவா வரச்சே 150 பேர் தங்குறான், நீ என்ன 64 பேர் கணக்கு போடுற? அப்போ அவர்கள்லாம் வசதி பார்க்க மாட்டா, சௌரியம் பார்க்க மாட்டா. மனசு கொஞ்சம் விசாலமாக இருக்கும். ஒரு பண்டிகைன்னு வந்துவிட்டால் நம்ம பணக்காரன் ஏழையோட சேர்ந்து இங்கே நாட்டியம் ஆட மாட்டான். ஆனால் அங்கே போனேன்னா ஒரு ஹோலி பண்டிகை வந்ததுனாலோ கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுனாலோ பணக்காரன் ஏழை வித்தியாசம் இல்லாத மொத்த பேரும் வீதியில் தான் ஆடுவாள். துவாரகையில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 5 லட்சம் பேர் இருப்பா. சரத் பூர்ணிமா அன்னைக்கு 6 லட்சம் பேர் இருப்பா. அன்னக்கூட்ட உற்சவத்துக்கு கோவர்தனத்துக்கு போனேன்னா 10 லட்சம் பேர் இருப்பா. மதுரால ராத்திரி நிற்பா விடிய நிற்பா. இங்கே அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், பாரதம் பாருங்க தெற்க வர வர கூறிக்கிண்டே வருது, வடக்க வர வர தான் விரிஞ்சின்னு போகிறது. மாதிரி மனசும் கொஞ்சம் குறுங்கலாப்படுத்தோ. நமக்கு அந்த அவப்பெயர் வேண்டாம். மனசு தாராளமாக இருக்கணும், யாரையும் ஏற்றுக்கணும். இதில் என்ன பணக்காரனும் ஏழையும் வந்திருக்கிறது அயோத்திக்கும் மதுரைக்கும். இதில் ஏழையாவது பணக்காரனாவது அயோத்திக்கே பெருமை. அங்கே வசித்தார்கள்ங்கிற ஒரே காரணத்தால் ராமன் தான் வைகுந்தத்துக்கு போகும்போது அனைவரையும் கூட அழைத்து போனார். இதுதான் முக்கியமான செய்தி. இப்போ அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு குலசேகராழ்வாருடைய பாசம் கற்பார். இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னென்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுடைய நம்மாழ்வார் பாடுறார். ராமன் புறப்படுறார். இடம் ரொம்ப முக்கியம். குப்தார் காட்டுன்னு பேர். இப்போ அயோத்தியில் எந்தெந்த இடத்த தரிசிக்கணும்னு சொல்கிறேன். முதல்ல ராம ஜன்மபூமி. இன்னைக்கு அது உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே போரும் நடு பெரிய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ராமன் சக்கரவர்த்திக்கு இராணுவம் இருக்கணுமா இல்லையா? அவராக வச்சுனுட்டார். இருந்தால் தானே, நாமெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். ஒரு குழப்பத்தை கிளப்பி விட்டார். அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் இராணுவம். அன்னைக்கு அவர் இராணுவத்துடைய காட்டுக்காவலில் தான் இருந்திருப்பார். சக்கரவர்த்தி திருமகன் தானே. அப்போ இன்னைக்கும் கட்டுக்காவலோட தான் இருக்கார்.
ஆனா சௌக்கியமா போயிட்டு வர்றது குரங்கு. இத்தனையும் நமக்குத்தான் கட்டும் காவலும். அது மாட்டுக்கு உள்ள போகும், எங்கேயும் வரும். நமக்கு பொறாமையா இருக்கும். இதா பிறந்திருந்தா கூட கிட்டக்க போய் தரிசனம் பண்ணிருக்கலாம் போல் இருக்கு. நம்ம இல்லையேனால் அது ஹனுமானுடைய கூட பிறந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற எந்த குரங்கு நலனோ நீலனோ சுக்ரீவனோ ஹனுமானோ இருக்கலாமே, அதனுடைய எந்த பேத்தியோ எந்த பேரனோ. இப்போ அந்த பக்கம் எந்த ஊர்ல போனாலும் மாடு கண்ணுகள் குறுக்க போனா ஆறு கையால ஓட்ட மாட்டா, பேன அடிக்க கூட மாட்டா. பின்ன பிருந்தாவனம் முழுக்க எங்க எந்த வண்டி போச்சுனாலும் ராதே 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 அவ்வளவுதான். அயோத்தியில போனா சியாராம் சியாராம் அவ்வளவுதான் சொல்லுவாள். சியாராம்னா சீதாராம், சீதாராம்ங்கிறதவ சியாராம்னு அவ சொல்றது மென்மையா பெண்கள் பேசுறாப்புல பேசணும் இல்லையோ. அதனால சீதாராம்னு அழுத்து கூட சொல்ல மாட்டா, சியாராம் தான் சொல்றா. அங்க போனா சியாராம், ராம் 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 ராம். அதே பிணத்தை தூக்கின்னு போறச்சே கூட ராம் நாம் போலோ ராம் நாம் போலோ ராம் நாம் ராம் நாம் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியுது. நம்ம மாட்ட ரொம்ப எல்லாம் பண்றதுக்கு அவர்களுக்கு தெரியாது. ஆனா என்ன ஒண்ணு, கையிலேயே ராமன் இருக்கார், கையிலேயே கண்ணன் இருக்கார் இல்லையோ. பிறந்தது அந்த இடத்துல தானே. அப்ப அயோத்தி பட்டணத்துல ராமன் புறப்படுறார். பிறந்த இடம் ராமனுடைய ஜன்மபூமி. அங்க இருக்கிற பெருமாளுக்கு ராம் லல்லான்னு பேர். லல்லானா சின்ன குழந்தை. என்ன பிறந்த ராமன் குழந்தை வடிவத்தில் இருக்கிறது அந்த ஒரே ஊர்ல தான். எங்க போனாலும் ராமனை வில்லோட நின்று திருக்கோலத்துல தானே பார்க்க முடியும். வில் இல்லைன்னா ராமனே நம்ப மாட்டோம் நம்ம. எங்கேயான ராமன் வில் இல்லாத பார்த்துருக்கீங்களா? கும்பகோணம் போனீங்கன்னா ராமசுவாமி கோவில் இருக்கு, சக்கரபாணி கோவில், சாரங்கபாணி கோவில், ராமசுவாமி கோவில். ராமசுவாமி கோவில்ல பட்டாபிஷேக திருக்கோலத்துல ராமன் இருப்பார். அவர் கையில வில்லு இருக்காது. பின்னாடி லக்ஷ்மணன் நின்றுட்டு இருப்பார். இவர் வில்லையும் சேர்த்து லக்ஷ்மணன் கையில பிடிச்சிட்டு இருப்பார். 2 வில்லு இருக்கும் அவருக்கு. பட்டாபிஷேகத்தும் போது இவர் வில்லை இவர் தான் தூக்கணுமா? ஆளே இல்லையா சுவாமி அவருக்கு? இப்போ லக்ஷ்மணன் கூட இருந்தாரோ இல்லையோ, நாங்கள் கொடுத்து வச்சிருக்கா. மற்ற எங்க பார்த்தாலும் நின்ன திருக்கோலத்தில் வயசான திருக்கோலம். ஆனா அயோத்தியில மட்டும் ராம் லல்லா, சின்ன குழந்தை வடிவத்திலே அழகான திருக்கோலத்துல ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ஆஞ்சநேயரும் எழுந்துருள் இருக்கா. அது அவசியம் சேவிங்கோ. கனக பவன்கிற இடம், அதுதான் ராமன் சீதை அந்தப்புறம். அந்த இடம் முழுக்க தங்கத்தாலான மாளிகை, விக்கிரகங்கள்லாம் தங்கத்தாலானது, மாளிகை முழுக்க தங்கம். அங்கதான் சீதை ராமனும் தங்குவாளாம். ஆனா அந்நியர்களுடைய படையெடுப்பு வந்தபடியால் மொத்தம் தரமட்டம், தங்கம் அத்தனையும் பறித்து போகப்பட்டது. இன்னைக்கு நல்ல வேளை அந்த விக்கிரகங்கள் மட்டும் இருக்கா. சேவிச்சுன்னா கண்ணை பறிக்கும். அவ்வளவு ஆச்சரியமா 2 வேளை ஹாரத்தி நடக்கும். ஹாரத்தின் போது ஊஞ்சல்ல எழுந்துருளை பண்ணி ஊஞ்சல் சங்கரி இழுப்பா. அப்ப அவர்கள்லாம் பாடுற பஜனை விண்ண முட்டும். நமக்கு பாட்டே தெரியலன்னா கூட ஆட ஆரம்பிச்சிடும். பஜனைக்கு மட்டும் ஒரு பெருமை, நமக்கு பாட்டு தெரியணுங்கிற தேவையில்லை. அவ பாட ஆரம்பித்தா நம்ம தாளம் தானே தட்டும். இவருக்கு பாடவே தெரியாது. என்னால் பாட்டு தெரிஞ்சவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரேன்னா பெருமாள் அப்படி ஒரு சொல்லவே இல்லையே. பக்தி இருக்கிறவனுக்கு முக்தி தரேன்னு சொன்னாரே இவர. பக்தியோட ஸ்வரம் மாறாம பாடினா முக்தி கொடுக்குறேன்லாம் அவர் சொல்லலை. இப்போ பக்தி தான் முக்கியம். வடக்கு அதை பார்த்தா அயோத்தி பட்டணத்தில். அப்ப கனக பவன் சேவிச்சுக்கணும். ஹனுமான் கத்திங்கிற இடம், உயரமான இடத்துல சகப்ப ஆஞ்சநேயர், அந்த பட்டணத்துக்கே காவல் அவர் தான். அது ஹனுமான் கத்தி. குப்தார் காட், பரத் காட், லக்ஷ்மண் காட். லக்ஷ்மணன் அங்க இறங்கித்தான் வைகுந்தத்தை அடைந்தார். ராமன் குப்தார் காட்ல இறங்கி வைகுந்தத்துக்கு போறச்சே சுத்தி பார்க்கிறார். தன் கூட இருந்த மொத்த ஜனங்கள் புல்லு பூண்டு ஒண்ணு மிச்சம் இல்லை, அனைத்தையும் அழைத்து கொண்டு வைகுந்தத்துக்கு போய் கடைசியில் அயோத்தி பட்டமே காலியா போய் ராமனுடைய பிள்ளைகள் லவகுஷர்கள் பக்கத்தில் இருக்கிற ராஜ்யத்துக்கு போய் நல்லவாழை கூட்டின்னு வந்து குடியேற்றினான்னு வால்மீகி ராமாயணம் சொல்றது. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒத்தர் கூட மிச்சம் விடாமல் அயோத்தியிலேருந்து ராமன் அழைச்சின்னு போயிருக்கார். அந்த நம்பிக்கையோட இப்போதும் சென்றோமானால் அயோத்தியை தரிசிக்க பாபங்கள் விலகி முக்தி கிட்டும். இது முதல் க்ஷேத்திரத்துக்குனுடைய ஏற்றம். பல இடங்களை சேவிக்கணும். குப்தார் காட், லக்ஷ்மண் காட், பரத குண்டம், கனக பவன், ராமன் தினமுமே விளையாடி இருக்கிற சரையு நதி, இப்படி பல இடங்கள். ராமனையே பத்தி பேசிட்டு இருந்தா அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் பார்க்க வேண்டாமோ? அயோத்திக்கு ஏத்தம்னால் அடுத்தது மதுரா. மதுரா பட்டணம் என்று உத்தரப்பிரதேசத்தின் நடுவில் யமுனை ஆற்றங்கரையில் உள்ளது. யமுனையினுடைய ஒரு கரை மதுரா, மற்றொரு கரை கோகுலம். கண்ணன் பிறந்தன்னைக்கே மதுரையில தான் பிறந்தார். சிறைச்சாலைக்குள் பிறந்தார். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபான்னு புராண ஸ்லோகம். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதன நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்ய க்யாகதோ மதுராம்புரிம். வைகுந்தத்தில் இருந்தவர் பார்க்கடலுக்கு இறங்கினார். பார்க்கடல்ல இருந்தவர் மதுராவுக்கு வந்து சேர்ந்தார். மதுரா, மதுரமா சொல்றச்சேவே இனிமையா இருக்கும். அதனாலதான் அதுக்கு மதுரான்னு பேர் வச்சிருக்கா. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. பகவானோட 4 யுகங்களிலும் சம்பந்தம் பட்ட ஊர். கிருத்தயுகத்துல மதுரையோட சம்பந்தம், திரேதாயுகத்துல தொடர்பு, துவாபர யுகத்துல தொடர்பு, எல்லா யுகத்திலையும் பெருமானோட தொடர்பு இருக்கிற ஊர். மதன ஆதார பூமின்னு சொல்லுவான். மதுரா ஒல்லியோ மத்து, மத்து மந்தன், மந்தன்னா கடையறதுன்னு அர்த்தம்.
கடைவதற்கு ஆதாரமா இருந்த பூமி. கிருத்தயுகத்திலே பிருத்துன்னு ஒரு மகாராஜன் இருந்தான். இந்த ஆறுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா துருவன் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ, அவன் பிள்ளை அங்கன், அவன் பிள்ளை வேணன், அவன் பிள்ளை பிருத்து. துருவனுடைய பிள்ளை அங்கன் நல்லவனா இருந்தான். ஆனா அவன் பிள்ளை வேணன் நல்லவனா இருக்கல. வேணனை ரிஷிகளே பார்த்து தண்டனை கொடுத்து கொன்னுட்டான். அப்புறம் அவன் உடம்ப கடைந்து பிருத்து மகாராஜா பிறக்கிறார். பிருத்துவுக்கு ரொம்ப காலம் ஆட்சி பண்ணி பூமாதேவியனிடத்திலேருந்து கடைந்து மொத்த சொத்தையும் எடுத்தார். அப்ப மதன ஆதார பூமி இந்த இடத்திலிருந்து தான் பிருத்து தான் வைத்து வைத்து கடைஞ்சு பூமியினிடத்திலிருந்து ஓஷதிகள் மூலிகைகள்லாம் பெற்றார், வேதங்களை பெற்றார், பாலை பெற்றார், ரத்தனங்களை பெற்றார், கொடுத்து தம் மக்கள் எல்லாம் சௌக்கியமா வாழறதுக்கு வச்சிருக்கார். அப்ப அந்த பிருத்து மகாராஜா கிருதயுகத்தில் அங்குதான் கடைந்து எடுத்தான். இது கிருதயுகத்துல சம்பந்தம். அடுத்தது வாமனமூர்த்தின்னு அவதாரம் கேள்விப்படுறோம். கிருதயுகத்திலே வாமனன் தானே திருவிக்கிரமனா வளர்ந்தார். அவர் வாழ்ந்திருந்த பூமி இந்த மதுரா பூமி. அதை சித்தாசிரமம்னு சொல்றது உண்டு. இது முதல் யுகத்திலே. அடுத்த யுகம் திரேதாயுகம், ராமனோட தொடர்புடையது. லவணாசுரன் மது என்ன ஒரு அசுரன், அவன் பிள்ளை லவணாசுரன். இவர்கள்லாம் அந்த மதுரால தான் இருந்திருக்கா. ரிஷிகளை ரொம்ப துன்பம் கொடுத்துருக்கா. அங்கேயே இந்த ரிஷிகள் ராமனிடத்துல போய் அயோத்தியில பிரார்த்திக்கிறார், நீ தான் வந்து எங்களை காப்பாற்றி விடணும்னு. ராமன் எழுந்தார். அப்பதான் சத்ருகனன் கேட்டார், நீ எல்லாம் ரொம்ப போய் அலைஞ்சிட்டு வந்தாச்சு ராமா, நான் தான் இன்னும் ஒன்றும் பண்ணவே இல்லை, நான் போய் காப்பாற்றிட்டு வரேன்னு சத்ருகனன் கிளம்புறார். ராமன் அவருக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கி, வீரர்களை அழைச்சிக்கோ, போனா ஒரு நாட்டின் பேர்ல ஆக்கிரமிச்சியானா அதுக்கப்புறம் அதுக்கு புனருத்தாரணம் பண்றதுக்கு பல்லாண்டுகள் பிடிக்கும், வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். சத்ருகனன் போனார், லவணாசுரனை முடித்தார், மதுவையும் அழித்து அங்க 12 வருஷம் ராஜ்ய பரிபாலனை பண்ணியிருக்கார். அப்ப ராமாவதார காலத்திலையும் சம்பந்தம் இருக்கிற ஊர் மதுரா. கிருஷ்ணாவதாரத்தின் போது வசுதேவர் நந்தகோபாலன், ஒரு பக்கம் வசுதேவர் தேவகி, இன்னொரு பக்கம் நந்தகோபாலன் யசோதை. நந்தகோபாலன் யசோதையும் கோகுலத்தில் இருக்கிறா, யமுனைக்கு அந்த பக்கம். தேவகியும் வசுதேவரும் யமுனைக்கு இந்த பக்கம் மதுரையில் இருக்கா. இந்த மதுரா பட்டணத்தில் தான் அவள் கர்ப்பம் தரித்தாள். கல்யாணம் நடக்கிறது தேவகிக்கு. வசுதேவருடைய கல்யாணம். கம்சன் தேவகிக்கு உடன் பிறந்தவன். அவன் தான் தேர்ல வச்சு ஓட்டின்னு போறான். சோதனையா ஆகாசத்திலேருந்து ஒரு ஆகாசவாணி சொல்லித்து, இவளுக்கு பிறக்கிற 8வது குழந்தை உன்னை கொன்றுவிடும், உடனே பார்த்துக்கோன்னு. அவன் பயந்து போயிட்டான். இவளை விட்டே வைக்கக்கூடாது, இவளை கொன்னுடன்னு கத்தி எடுத்து குத்த போனான். வசுதேவர் பிரார்த்திக்கிறார், இவளுக்கு பிறக்கிற குழந்தை தானே உன்னை வெட்ட போறது, இவளை ஏன் நீ வெட்டுற? இப்போ பெண்ணை கொன்ற குற்றம் வேண்டாம், கல்யாணம் அன்னைக்கு கொல்ல வேண்டாம், கூட பிறந்தவளை கொல்ல வேண்டாம், இத்தனை பாவமா? நீ பண்ணிருக்கிறது போரும், வேண்டாம்னா. சரி கொல்லலை. ஆனா சிறைச்சாலையில போய் அடைத்தான். முதல் குழந்தை, 2ஆம் குழந்தை, 3ஆம் குழந்தை, ஒன்னொன்னா உயிர் போச்சு. ஒன்னொன்னா வசுதேவர் கொண்டு போய் கொடுக்கிறார். 6 குழந்தைகள் அழிச்சுட்டான். 7வது குழந்தை கர்ப்பம் மாற்றப்பட்டு பலராமனாக அக்கறைக்கு போனான். சங்கரஷணன் அவருக்கு பேர். 8வது குழந்தை தான் இப்போ தேவகி கர்ப்பம் தரிச்சிருக்கா. அந்த குழந்தை பிறந்தவுடன் ஒரே இருட்டு, கதவுகளத்தனையும் மூடிக்கொண்டன. கண்ணன் சோதிவாய் திறந்து சொல்றார், நான் ஏற்கனவே 2 தரம் உங்களுக்கு பிறந்திருக்கேன், இப்ப 3ஆம் தரமா பிறந்திருக்கேன். சுதபா பிருஷ்ணிங்கிற தம்பதியருக்கு முதல் குழந்தையா பிறந்தேன். அதே போல அதிதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் வாமனமூர்த்தியா 2வது குழந்தையா பிறந்தேன். இப்ப உமக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் 3வது கர்ப்பமா பிறந்திருக்கேன். ஒன்று செய்யும், தலையில கூடைய வச்சுக்கும், என்னை கொண்டு போய் இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் விட்டுடும். யசோத ஒரு பெண் குழந்தை பெற்றிருப்பாள், என்னை அவ பக்கத்துல விட்டுட்டு பெண் குழந்தைய தூக்கின்னு வந்து கம்சன்ட்ட கொடுத்துரும். இதுதான் 8வது குழந்தைன்னு சொல்லிடும். இது கண்ணனுடைய ஆணை. சரின்னு வசுதேவர் எழுந்துருளை பண்ணிண்டார். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார். அன்னைக்கு தான் மதுரா நகரத்தை விட்டு கண்ணன் பிரிஞ்சது. பிறந்தன்னைக்கே பிரிஞ்சு விட்டார். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்னு மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனின் ஆண்டாளுடைய பாசுரம். மதுரையார் மன்னன் அடிநில தொட்டெங்கும் அதிரப்புகுத கனாக்கண்டேன் தோழினான். 10 பாசுர ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணி கொள்வதாக கனாக்கண்டாள். சொப்னம். கல்யாணமாகாதவா யாரா இருந்தாலும் அந்த 10 பாட்டை சொல்லலாம். கல்யாணமாகி குழந்தை பிறக்காதவா யாரா இருந்தாலும் அந்த 10 பாட்டை சொல்லலாம். நாச்சியார் திருமொழியின் ஆண்டாள் பாடி உள்ளாள். அதில் இருக்கிற வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்னான்னு தொடங்குற 10 பாசுரம். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை, ஆயனை கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆண்டாள் கனாக்கண்டாள். அது எல்லாமே இங்குதான். இப்போ மதுரையார் மன்னன்னு கண்ணனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கா. ஒரு கிருஷ்ண பக்தன் இருந்தாராம், அவருக்கு குழந்தை பிறந்துடுது. என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிருந்தார். மறுநாள் பேர் வைக்கணும். ராத்திரி கண்ணன் கனவுல வந்து, என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் உனக்கு தெரியாதா, அந்த பேரை வை. எது உமக்கு பிடிக்கும்னு இவன் கேட்டான். மதுரையார் மன்னன்னு வை, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். இத்தனைக்கும் ஒரு பிறந்தன்னைக்கே அவரை அனுப்பிச்சு விட்டுட்டா.
ஆனால் அவருக்கு மதுரையார் மன்னருங்கிற பேரதெல்லாம் ஆசையம். ஆழ்வார்களுக்கே வருத்தம், ஒரு குழந்தை பிறந்தா கல்கண்டு கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்க மாட்டாளா? பிறப்பே இல்லாத பெருமான் வந்து பிறந்திருக்கார், ஆனால் செய்தியை சொல்லக்கூட பயம். சொன்னா கம்சன் வந்துருவோங்கிற பயம். ஒத்துருக்கும் சொல்லலே, கோலாகலமே கிடையாது. சேர்த்து வச்சு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கோகுலத்துக்கு போன உடனே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முச்சம் கலந்தளராகிற்றேன் ஓஹோன்னு கொண்டாடினான். அப்ப மதுரா பெற்றது, ஆனால் இழந்தது. கோகுலம் பெறவில்லை, ஆனால் பெற்றது. அது வேண்டிய அனுபவம் 10 வருஷம் கழிச்சு சொல்லி 10 ஆண்டுகள் கழித்து தான் கண்ணன் திரும்ப மதுரைக்குள்ளேயே வந்தார். அப்ப வைகுந்தத்தில் அமர்ந்திருந்தார், பார்க்கடலில் சயனித்தார், மதுரையில் பிறந்தார். இந்த பூமிக்கும் கண்ணனுக்கும் அவ்வளவு நெருங்கின தொடர்பு. ஏன் நமக்கு முக்தி கிடைக்கிறதுனால், மதுரையில கண்ணன் பிறந்தாரோ இல்லையோ, பிறந்த உடனே அவ அப்பா காலில் இருக்கிற சங்கிலி என்னாச்சு? தந்தஹாலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனிடப் பெருமள விருந்தேனை மந்தமாருதம் வனமுல தட வந்து வலி செய்வது ஒழியாதே என்று திருமங்கியாழ்வாருடைய பாசம். அவர் அப்பா அம்மா காலில் இருந்த சங்கிலி வெடிச்சு போச்சு இல்லையோ. சங்கிலின்னா என்ன? சம்சார சங்கிலின்னு அர்த்தம். இந்த சம்சாரம் மாற்றி மாற்றி நம்மளை கட்டின்னு இருக்கே. கண்ணன் பிறந்தான்னு உடனே சங்கிலி வெடிச்சதே. அதை போல மதுரையில போய் கண்ணனை நம்ம தரிசித்தோம்னாலே சம்சார சங்கிலி வெடித்துப்போம். அதனாலதான் அதை முக்தி தரும் க்ஷேத்திரம்னு சொல்லிருக்கும். கண்ணனை அவதரித்தார். தன் திருவடிகளை பற்றினவர்களுக்கு சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜகான்னு கண்ணனே கீதையில சொல்லியிருக்காரோ இல்லையோ. என்னென்ன சேவிக்கணும் மதுரையில? இப்போ நம்ம கிளம்பலாம், 7 நாளாவது வைக்கணும். நீங்கள் அயோத்தியாவது 2 நாள் இருந்தால் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அயோத்திக்கு வெளியில நந்தி கிராமங்கிற இடம் இருக்கு, கண்டிப்பா அங்கேயும் போயிடுவாங்க. நந்தி கிராமத்துல உட்கார்ந்து தான் பரதன் 14 வருஷம் நாட்டை ஆண்டிருக்காரு. நாட்டுக்குள்ள போக மாட்டேன்னு விட்டார். நான் ராஜபோகத்தை அனுபவிக்க மாட்டேன், நாட்டுக்குள்ள போக மாட்டேன், வெளியிலேயே இருக்கேன்னு இல்லையோ. நந்தி கிராமம் சேர்த்து அயோத்தியா 2 நாள்ல சேவை சொல்லலாம். நிதானப்பட்டா கூட சேவை சொல்லலாம். ஆனா மதுராவுக்கு வந்துடினால் மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், காமியவனம், கோவர்தனம், எத்தனை இடம்? காமியவனம், பர்சானா, ராதாவெல்லாம் பிறந்த இடம் பர்சானா. கண்ணன் கோவர்தனோத்தரணம் பண்ணது கோவர்தனம். விளையாடினது அத்தனையும் கோகுலம். நந்த கிராமம் 5 வயசு கண்ணன் வரைக்கும், 5 வயசு 6 வரைக்கும் கோகுலத்தில் இருந்தார். 6 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் நந்த கிராமத்துக்கு போனார். அப்புறம் அங்கிருந்து மதுரைக்கு திரும்பி வந்தார். பல்லாண்டு மதுரையில இருந்தார். மதுரையிலேருந்து கிளம்பித்தான் துவாரகைக்கு போனார். இதான் கண்ணன் அங்கங்கு போயிருக்கிற இடம். அவரும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். பிரயாணத்துல ரொம்ப விருப்பம் இருக்கிறவர். எவ்வளவு விருப்பம்னா பிறந்தன்னைக்கே கிளம்பி போறவர். அவ்வளவு தூரம் பிரயாணத்தில் இருப்பான். அன்னைக்கு தான் பிறந்திருக்கார். ராத்திரி யாராரும் கிளம்பி போவாளா? 27 நாள் இது போனா அது போனா எத்தனை சடங்குகள்லாம் வச்சுருக்கா. ஒண்ணுமே பார்க்கலையே தேவகிக்கு. பிறந்தார், பிறந்தன்னைக்கே கிளம்பினார். அப்ப அங்கேருந்து கோகுலத்துக்கு போனது, 5 வயசான உடனே நந்த கிராமம் போனது, தினமுமே பிருந்தாவனத்துக்கு போய் மாடு கண்ணுகளை மேய்ச்சுட்டு வந்தது, காமியவனத்துல போய் சறுக்கு பலகை முதற்கொண்டு விளையாடி இருக்காரு. இன்னைக்கு சறுக்கு பாறை இருக்கு. அங்கேருந்து சறுக்கி கண்ணனுடைய தோல்ல அடுத்த பிள்ளையினுடைய கால் போடுமா, நினைச்சு பார்க்க முடியுமா? தெய்வமே பிறந்திருக்கார். அவர் அங்கேருந்து குழந்தையாட்டம் சறுக்கரிச்சு பக்கத்து பிள்ளை மேலே ஏறி அவர் தோல்ல காலை வச்சு நீ இறங்குறான். இன்னைக்கு நம்ம போய் அதே இடத்த பார்க்கலாம். அவர் கையில பாயசம் வெடிச்சு கொடுத்தா போஜன தாலி இருக்கு. அதே மண்ணு பாத்திரம் இன்னைக்கு மண்ணோட மண்ணா புதஞ்சிருக்கு. சாப்பிட்ட இடத்த சேவிக்கலாம், விளையாட இடத்தை சேவிக்கலாம். சரண் பஹாடிங்கிற இடம் இருக்கு. அவர் திருவடிப்பட்ட அந்த நிழல் அப்படியே இன்னைக்கு அந்த மலை பிஞ்சோட துண்டோட இருக்கு. இதெல்லாம் இருந்து நிதானமா சேவிச்சுட்டு வரணும். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ